சிவமங்கலம். சிவமங்கலம். இந்த தியானம் பழகல் அப்படின்னு சொல்றாங்க. தியானம் இந்த சொல் நமக்கு என்ன சொல்லுது அப்படின்றத முதல்ல புரிஞ்சுக்கணும். ஏன்னா எப்படி உடலுக்குள் உயிர் வைக்கப்பட்டிருக்கிறதோ அதே போல சொல்லுக்குள் பொருள் வைக்கப்பட்டிருக்கிறது. பொருளின் பெயரால் சொல் விளங்குகிறது, உயிரின் பெயரால் மனிதன் விளங்குகிறான். தியான அப்படின்னா முதல்ல அடிப்படை தியானத்தில் லயித்தல். தியானத்தில் அங்கு ஒரு ஸ்தானத்தை அடைதல் என்பது குறைந்தபட்ச தியாக உணர்வு இருந்திருக்க வேண்டும். அவ்வளவுதான். ஏன்னா மனிதனுக்கு உண்டான லட்சணங்கள்ல இந்த வாழ்வியலோடு வாழ்வியலா வாழ்றவங்களுக்கு தியானம் அத்தியாவசியமானதா இருக்கிறது. அப்ப நமக்குள்ளார ஒரு குறைந்தபட்ச தியாக உணர்வு தியானத்திற்கு முன்பே நாம் பழகி இருக்க வேண்டியது தியாகமா இருக்கிறது. தியானம் பயில்றதுக்கு முன்னாடி நமக்கு குறைந்தபட்ச தியாக உணர்வு இருக்கணும். அப்பதான் தியானம் சித்திக்கும். தியானம் என்ன சொல்ல வருது அப்படின்னா, தியானம்னா நயாதி, வேற ஒன்றும் இல்லை. அப்படின்னா நயமான ஆதி நிலையை எய்துறது. ஏன்னா நம்ம நயத்தில் இருந்து தான் தோன்றணும். நம்மளுடைய மூலத்தில் பிழை இல்லை. நம்ம வாழ்வியலோடு வாழ்வியலாக நம்ம பயணிக்கும் பொழுது, ஏன்னா நம்ம தனி மனத்தின், தனி குணத்தின், தனி சிந்தனையின் பெயரால் இங்கு நிலை நின்றிருக்கிறோம். எவருக்கும் ஒரு சுய கருத்து உண்டு. அப்ப இந்த கருத்து எங்கு அழைத்து செல்லுதுன்னா, மூலத்திலிருந்து நம்மை விலக்கி எங்கெங்கோ அழைத்து சென்று கொண்டிருக்கிறது. ஆதலால் என் செல்வங்களே, தியாக உணர்வோடு நயமான ஆதி நிலை எய்துவதுதான் தியான சித்தி என்று அழைக்கப்படுகிறது. நடைமுறை வாழ்வியல் இன்னைக்கு வாழ்றவங்களுக்கு தியானம் அத்தியாவசியமானதா இருக்கிறது. ஏன்னா நம்ம எங்கெங்கோ சென்று விடுகிறோம். நம்ம இங்க இருக்கிறோம், நம்மளுடைய சித்தத்தை எங்கேயோ தொலைச்சிடறோம். நம்மளுடைய கருத்தை எங்கேயோ தொலைச்சிடறோம். இந்த மனம் எதில் லயித்திருக்கிறதோ அங்கு நம்மையும் கேளாமல் நம்மை அழைத்து வந்து விடுகிறது. களம் கடக்கிறோம், ஆனால் கருத்தினை அங்கு வைத்து விடுகிறோம். இந்த நிலைப்பாடுகளோட களம் கடக்கும்போது உடலும் கடக்கணும், உள்ளமும் கடக்கணும், உணர்வுகளும் கடக்கணும், சிந்தையும் கடக்கணும், நம்மளுடைய சுய சித்தமும் கடக்க வேண்டும். மொத்தத்தையும் அழைத்து செல்வதற்கு இந்த தியானம் மிக முக்கியமான கருவியாக இருக்கிறது என் செல்வங்களே. அதனால தியானம் பழகுங்கள். இதுதான் நிஜம். நமக்குள்ளார ஆள் நிலையில பொருந்தி இருக்க வேண்டிய நாம் என்ன காரணத்தினாலோ மேலிருந்து வந்து விட்டோம். ஏன்னா இன்னைக்கு இந்த வாழ்வியலும் அவ்வளோ சவாலுடையதா ஆயிடுச்சு. இந்த எதிர்காலத்தை பற்றின சிந்தனைகள், நடைமுறை வாழ்வியல் குழப்பங்கள், சூழ்நிலை, நம்ம சூழ்ந்து இருக்கின்ற அந்த சமூக போக்காளர்கள், இவர்கள்லாம் நம்மளுடைய சித்தத்தை, மனதினுடைய பிரதிபிம்பங்களை பிடுங்கி கொள்கின்றனர். கட்டாயமா போயிடுச்சு. எப்படி ஒரு மழலையை இறக்கி விட்டுட்டா தாய் எந்த செயலை செய்தாலும் அவங்களோட பிரதான பணி மழலையை நோக்கி இருக்கிறதோ, அது போல நம்ம நிறைய விஷயங்கள் இங்கே இறக்கி விட்டுருக்கோம். நம்மையும் அறியாம அது ஒரு சுழற்சியில அதை பார்க்கறது, இதை பார்க்கறது, இதை கருதுறது, அதை கருதுறதுங்கிறது நம்மளுடைய ஆழ்நிலையின் மனதின் திடத்தை சிதைக்கிறது பாருங்கள். அதனால என் செல்வங்களுக்கு சொல்றது என்னன்னா, தியாக உணர்வோடு நயமான ஆதி நிலையை எய்த வேண்டும். நயம்ங்கிறது என் கையில இருக்கு. ஏன்னா நான் நயத்திலிருந்து இறங்கி வந்தவன். அப்ப நான் நயம் அப்படின்னு சொல்லுவேன். நான் நயம், சத்தியம் பேசுறது, நான் நயமா இருக்கிறது அப்படின்னா நமக்குள்ள ஒரு நயமான உணர்வை அடையிறது. நம்ம நயமா இல்லையான்னு கேட்டா இல்லை. நான் இந்த நேரம் அமைந்திருக்கேன், அமர்ந்திருக்கேன், நான் நயமா தான் காட்சி அளிக்கிறேன் அப்படின்னா என்னுடைய நயத்தை தீர்மானிக்கிறது எதிரில் இருக்கிறதா இருக்கு. ஏன்னா இந்த மனிதன் தன் பொருளாதாரம் அப்படின்ற அந்த நிலைப்பாட்டின் பெயரால் அவன் பயணிக்க தொடங்கிட்டான். இந்த லாபம், தேவை, இந்த எதிர்கால கனவுகள் இதெல்லாம் சேர்ந்து அவனுடைய கிட்டத்தட்ட அவன் மனதை சந்தை கடையாக்கி வைத்திருக்கிறது. எல்லாத்தையும் சிந்திச்சிருவான். வாழ்வினுடைய எல்லை வரைக்கும் சிந்திச்சிருவான். இங்க இதற்கு உத்தரவாதம் யார் தந்தா? இந்த கணத்துல நான் வாழணும், இக்கணம் நான் இன்புற்று இருக்க பழக இருக்கிற ஒரே ஒரு ஆயுதம் தியானமாய் இருக்கிறது. தியானம் பழகுங்கள் என் செல்வங்களே. அப்ப தியானம் பழகிறதுக்கு முன்னாடி நமக்குள்ள ஒரு தியாக உணர்வு இருக்கணும், நயம் இருக்கணும். குறைந்தபட்ச சத்தியத்தில் நாம் நிலை நின்று இருக்க வேண்டும். அப்பதான் நமக்கு சில நிலைப்பாடுகள் தோன்றும்னு சொல்றேன்.
ஏன்னா இன்னைக்கெல்லாம் எதோ சொல்லி தரப்படுகிறது. இதை நோக்கி இருங்கள், அதை நோக்கி இருங்கள். இதெல்லாம் என்னத்த போயிட்டு நோக்கி இருக்கிறது? நான் ஒரு தியாக உணர்வு அடையாம நான் அத அடைய முடியாது. நான் நயமானவனா இருக்காம நான் அத அடைய முடியாது. ஏனெனில், அவன் தியாகராஜன் என்றும், அங்கு நல்ல நமசிவாய தேவம் என்கின்ற பெயரால இருக்கிறான். இதுதான் அவனுடைய இடத்தினுடைய அவன் அமைந்திருக்கின்ற ஸ்தானத்தினுடைய இருப்பா இருக்கு அப்படிங்கும்போது, அந்த இடத்த நான் அடையும் பொழுது அதற்கு நான் என்னை தகுதிப்படுத்திக் கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் நிலை நின்றிருக்கிறேன். அதனால தியாகம் பழகுறதுக்கு முன்னாடி குறைந்தபட்சம் பூத தயை, ஜீவ தயை, தியாக உணர்வு, நமக்குள்ள ஒரு சத்திய பாவம், இதெல்லாம் தியானத்திற்கு அமர்றதுக்கு முன்னாடி நம் தகுதிப்படுத்திக்கிறதா இருக்கு. அங்க உட்கார்ந்துட்டு சரி பண்றதெல்லாம் இல்ல. அங்க உட்கார்ந்துட்டு நான் அதை சீர்திருத்தம் பண்றதெல்லாம் இல்ல. இறுதி வரைக்கும் அது உனக்கு எந்த விதமான முன்னேற்றத்தையும் தராது. இந்த மனதை உனக்குள்ளார ஒடுங்க விடவே விடாது. அதனால் என் செல்வங்களே தியானம் பழகுங்கள். அதற்கு முன் தியாகம் பழகுங்கள். நான் தியாகங்கிற சொல் அது எங்கிருந்து வந்தது அப்படின்னா, தாய் அகம் தியாகம் ஆனது. அதனாலதான் தியாகமா தாயை போற்றுகின்றனர். நமக்குள்ளாரே அந்த நிலைப்பாடு இருக்குன்னு சொல்றேன். அதே மாதிரி தவம் என்ன சொல்லுது அப்படின்னா, தவம்னா முன்னாடிதான் தவம், பின்னாடி வதம். அப்போ உலகாயுதர்களுக்கு வாழ்வியல் நெறியோடு குடும்பம், அந்த கட்டமைப்பு, இந்த நிலைப்பாடுகளோடு இருக்கிறவங்களுக்கு இந்த தியானம் ஒரு கருவியா இருக்கு வாழ்க்கையை கடத்துறதுக்கு. அவன் அதற்காகவே தன்னை விட்டுட்டான், தவத்தின் பெயரால, ஒரு துறவின் பெயரால அப்படின்னு வர்றான்னா, அவனுக்கு தவம்ங்கிறது 100% வதம். அப்ப தியானத்துல நான் எனும் தன்மை வதம் செய்யப்படுவதில்லை, ஆனால் தவத்தில் நான் எனும் தன்மை வதம் செய்யப்படுகிறது. இப்ப இந்த தியானம் அப்படின்ற வாழ்வியலா வாழ்றவங்களுக்கு ஒரு பிரதானமா இருக்கு, ஒரு அதிசிறந்த கருவியா இருக்கு, மன நிலைப்பாட்டிற்கு, மன சமநிலையை பேணுவதற்கு. ஆனா தவத்தில் அவ்வாறு இல்லைன்னு சொல்றேன். அந்த நான் எனும் தன்மையை வதம் செய்தல், அதை முழுசா வேரடி மண் வரைக்கும் அகற்றிடுறது. ஏன்னா இப்ப நம்ம இங்க இந்த நான் எனும் பிரக்ஞை அவஸ்தையில தான் இந்த உலகம் வாழ்ந்துகிட்டு இருக்கு. 100% நீர்த்த நிலைக்கு நீங்க போயிட்டீங்க அப்படின்னா, இந்த உலகம் உனக்கு 100% சாட்சியா போயிடும். அந்த உலகத்திற்கு நீங்க லாயக்கு இல்லாம போயிருவீங்கன்னு சொல்றேன். அப்ப அந்த உலகத்திற்கு தியானம் தான் சரியானதுன்னு சொல்றேன். இந்த துறவு, இந்த இத்தியாதிகள், இந்த பெருநோக்கம் கண்டு அங்க ஒரு பெரிய ஞான நிலையை அடையணும் அப்படின்னு அவங்க பயணிக்கிறவங்களுக்கு தவம் தான் பிரதானமா இருக்கு. நான் எனும் தன்மையை, ஏன்னா அந்த நான் எனும் தன்மையை நம்ம ஆராய்ச்சி பண்ணோம் அப்படின்னா, அந்த நான் என்ற நபர் ஒரு நபரா இல்ல, ஆணவம், கண்மம், மாயை அப்படின்னு ஒரு முக்காலி இருக்கு. முக்காலி மேல அமர்ந்திருக்கின்ற ஆணவனார் நான். அவர் எல்லாத்தையும் சொந்தம் கொண்டாடிடுவார். தனக்குள்ள ஒரு பெரிய ராஜ மாயையை செய்திருவார். இந்த உலகமே இவர் தோற்றுட்டேன்னு சொன்னாலும் இவர் அந்த அகத்திற்கு அவருடைய தோல்வி அழைத்து செல்லவே மாட்டார். நான் என்னும் நபர் அந்த பெரும்பகுதி போராட்டத்தின் பேராலே தான் இருக்கும். அவர் வீழ்ந்துட்டாங்க, வீழ்ச்சி அடைஞ்சிட்டாங்கன்னு நீங்க உணர்த்தினாலும் அது அடங்க தயாராக இருக்காது. அதற்கு காரணம் அங்கு அறிவீனம், அறியாமையா இருக்கிறது. அதனால இவைகளை கடந்து வாருங்கள் என் செல்வங்களே. ஒரு தியானமே போதுமானதுன்னு சொல்றேன். ஒரு வாழ்வியல் நெறியோடு இந்த வாழ்வியல், குடும்பம், கட்டமைப்பு, இந்த நிலைப்பாட்டில் இருக்கிறவங்களுக்கு மனதை ஒருநிலைப்படுத்தி அதன் பெயரால நிலை நின்று இந்த வாழ்வினுடைய சுகத்தையும் தன்னுடைய இந்த மனதினுடைய சுகத்தையும் ஏக காலத்தில் அனுபவிச்சுட்டு அவர்கள் வாழ்ந்து முடிக்கும் பொழுது இதிலிருந்து பிறலாம அவங்க வாழ்ந்து சேர்ந்தானாகவே சேர வேண்டிய இடத்துக்கு சேர்ந்துரும். இல்லறம், துறவரம் அப்படின்னு சொல்லப்படுகிறது. இல்லறத்திற்கு தியானமும், துறவரத்திற்கு தவமும் சொல்லப்பட்டிருக்கிறது. ஆனா இங்க என்ன நிலைப்பாடு அப்படின்னா, இல்லறம் அப்படின்னா இது ரெண்டும், இது பெருசா அது பெருசான்னா, இல்லமும் பெருசில்லை, துறவும் பெருசில்லை. ஆனால் அங்கு கடைபிடிக்கும் அறம் பிரதானமாய் இருக்கிறது. இல்லத்தில் நீ கடைபிடிக்க வேண்டிய அறத்தை கடைபிடிக்கும் பொழுது நீ ஒரு சத்திய இல்லறவாசி ஆகிறாய். அதே அறத்தை துறவில் நீ கடைபிடிக்கும் பொழுது நீ சத்தியமான துறவரவாசி ஆகிறாய். அப்ப அறம் தான் பிரதானம், மறந்துடக்கூடாது. அறம்ங்கிறது ஒரு வடிவு, சத்தியமும் தர்மமும் இரு கூறுகளாய் உடைய ஒரு உருவத்தினுடைய பெயர் தான் அறம். அறம் செய்ய பழகு, அறத்தில் நிலை நின்றிருங்கள். அப்ப இதெல்லாம் நம்மள தகவமைச்சுக்கிறது, 100% தகவமைச்சுக்கிறது. இதெல்லாம் நம்ம தான் முயலணும்.
நமக்கு தான் வரணும் தியாக உணர்வு. தியாக உணர்வு வராம தியானத்தின் பக்கமும் செல்ல முடியாது, தவத்தின் பக்கமும் செல்ல முடியாது. ஏன்னா அந்த நான்ற தன்மையில நான் அதன் பெயராலே விளங்கி கொண்டு இருப்பேன். நான் அதை நிலைநிறுத்துறதுக்கு தான் வாழ்ந்துகிட்டு இருப்பேன். அந்த உண்மை எனக்கும் தெரியாது. இது எவ்வாறு அதுல நம்ம வேறு ஊன்றுனுச்சுங்கிறத நம்ம கண்டுபிடிக்கவே முடியாது. நம்ம 1000 பொருள்கள், உடைமை பொருள்கள் இருக்கும். அது அங்கதான் கிடந்திருக்கும். நம்ம பார்த்திருக்க மாட்டோம். திடீர்னு காணாம போயிரும். இருக்கும் பொழுது கொண்டாடி இருக்க மாட்டோம். விலகுனதுக்கு அப்புறமேட்டுக்கு பதறத் தொடங்கிவிடுவோம். இது நம்மளுடைய புத்தி, நம்மளுடைய சுவாதீனத்தின் பெயராலே நடக்காது. அப்படி இயல்பாகவே எதையும் விரும்பும் சுபாவம் உடையவர்களாய், எதிலும் கலந்து விடும் சுபாவம் உடையவர்களா நம்ம இருக்கிறோம். அந்த உணர்வு உங்களிடத்துல இருந்து அகற்றுவது தியாக உணர்வு மட்டும்தான் செல்வங்கள். அதனால 100% தியாகம் பழகுங்கள். 2 வாழ்வுக்குமே இதுதான் ஆதாரம்னு சொல்றேன். என்ன காரணம் அப்படின்னா, இது ஒரு உத்தரவாதம் இல்லாத உலகு. மறுகணம் மர்மமாகவும் இருக்கலாம், மரணமாகவும் இருக்கலாம், எதிர்காலம் புதிர்காலமாகவும் இருக்கலாம், இந்த மண்ணை புதைக்கிற காலமாகவும் இருக்கலாம். இந்த மண்ணுக்கே உத்தரவாதம் கிடையாதுன்னு சொல்றேன். அந்தரத்தில் தந்திரமாய் ஒரு சுந்தரம் சுழன்று கொண்டிருக்கிறது. அது இந்திரம் என சந்திரம் என தேகத்தில் இந்திரம் தந்திரத்தையும், அங்க சந்திரம் மந்திரத்தையும், அப்ப தந்திரமும் மந்திரமும் இணைந்து இங்கு விடப்பட்டிருக்கும் எந்திரம் தான் நீ. அப்ப நீ எந்திரத்தை எந்திரமா உணரணும் அப்படின்னா நீ உன் உடலை சாட்சியா பார்க்கணும். வாகனத்தை வாகனத்த அளவு தானே மதிக்க முடியும். உன் உடலும் இப்படிதான் சொல்றேன். நம்மளுடைய கட்டமைப்பு வேற. இங்க உரு அப்படிங்கிற பெயரால் ஒரு பாத்திரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. அதில் அருள் அப்படிங்கிற சித்தம் வார்க்கப்பட்டிருக்கிறது. இந்த தேகம் எனும் பாத்திரத்தில் வைத்து அந்த அரு சமைக்கப்படுகிறது. எப்படி எந்த பாலிலிருந்து எடுக்கப்பட்ட வெண்ணெயானது மீண்டும் அந்த பாலில் கலப்பதில்லையோ, அதே போல நம்ம இந்த ஜன சமூகத்தோடு இருந்த பொழுதும் நாம் நமக்குள் உருண்டு திரண்டு இருக்க வேண்டும். இந்த களத்தினுடைய நிகழ்வுகள் நம்மை பெருசா பாதிக்காத அளவு மீட்டெடுக்க உதவுறது இந்த தியானம், இந்த தியாக உணர்வு, ஒரு குறைந்தபட்ச பற்றற்ற நிலை. நம்ம எல்லையில்லாத பற்றில் இருக்கும், எல்லையில்லாத ஆசையில் இருக்கும். இதுல என்ன ஒரு பெரிய கொடுமைன்னா, இவன் அதை எவ்வளோ ஆசைப்படுறான், எதை ஆசைப்படுறாங்கிறதே தெரியாது. இங்க என்ன இருக்குன்னே தெரியாது, நமக்கு ஒன்றுங்கிற மாதிரி இந்த மனநிலை தேர்ந்தெடுத்துரும். ஏன்னா இந்த உலகம் அப்படி எல்லாமே ஓடிக்கிட்டு இருக்கு. எல்லாமே எல்லையில்லாத காட்டாற்று பெருவெள்ளம் போல இந்த மனதினுடைய போக்கு அடித்து செல்லப்பட்டு கொண்டிருக்கிறது. அங்கு செல்லும் பொழுது அந்த மன ஓட்டத்து கூட்டத்திற்குள் நாம் அமரும் பொழுது நாமும் அந்த சுபாவத்தை அடைகிறோம். ஒரு பனிமலைக்கு அருகாமையில் செல்லும் பொழுது ஒரு குளிர்ச்சியும், ஒரு எரிமலையின் அருகாமையில் செல்லும் பொழுது ஒரு வெப்பத்தையும் உணர்கிற நாம் இந்த வியாபார அபிவிருத்தியின் பெயரால அலைந்து கொண்டிருக்கின்ற இந்த உலகத்துக்குள்ள போகும்போது நம்மையும் அறியாமல் அது நம்மை பிடித்து கொள்கிறது. அவர்களிடத்திலிருந்து அவைகளிடத்திலிருந்து நம்மை கழுவி கொள்வதற்காக தான் இந்த தியானமும் தவமும் பழகுகிறது என் செல்வங்களே. அதனால அதன் பெயரால அவைகளை பழகி வையுங்கள். இதெல்லாம் இவ்வாறு சொல்லப்படுது அப்படின்னா, நாம் ஒரு உறக்கம் உறங்க வேண்டும். நம்மளுடைய மனம் உறங்க வேண்டும். இந்த கனவுகள், கற்பனைகள் எடுத்து அப்படியே ஒரு ஓரமா வச்சிருங்க. ஆமா, உன்னுடைய மன சமநிலையை கெடுப்பவைகளா இருக்கு. நீ இங்க இருப்ப, எங்கேயோ அது இருக்கும். அங்கிருந்து உன்னை இங்கு கெடுக்கும் பாருங்கள். மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள் என் செல்வங்களே. அதனால தியான அப்படின்ற சொல் என்ன சொல்லுதுன்னா, நயாதி எய்துதல். அதுதான் அந்த பகுட்டு சமாதி எய்துதல். நயமான ஆதி எய்தினவன் இந்த இல்லறவாசிகளாகவும் இந்த சமாதி தவத்தின் பெயரால் நிலை நின்று அந்த இடத்துல அந்த சமத்தை ஆதி அடைகிறவன் தபஸ்வியாகவும் இருக்கும். இதெல்லாம் தேவையா அப்படின்னா, மனிதனா பிறந்தா அதெல்லாம் தேவை. ஏன்னா நம்ம மனப்பிரதான காரணிகள் எண்ணத்தின் பெயரால நாம் எளிதில் விரயமாகி விடுவோம். எண்ணத்தின் பெயரால நாம் எளிதில் எரிமலை ஆகி விடுவோம். அதே எண்ணத்தின் பெயரால நீ பனிமலையாகவும் ஆகி விடுவாய். அப்ப இந்த பனிமலையா நான் ஆயிர முடியுமா? எல்லையில்லாத குளிர் நிலை எய்திட முடியுமா? அது ஒரு தொடர் முயற்சி. இங்க பழகுறது, சில இழப்புகளை பழகணும், சில பற்றற்றதை பழகணும், சில தியாகங்களை பழகணும். ஏன்னா இதெல்லாம் மனிதனை அறிவுறுத்துகின்ற ஒரு மிருகத்தை பார்த்து ஏன் பயப்படுறோம்? ஒரு சர்ப்பத்தம் நாகத்தை கண்டு ஏன் பயப்படுறோம்னா அதனுடைய குணம் கண்டு. இப்ப இந்த மனிதன்றவன் யாருன்னா குணன நகு, சதா சிரித்திருப்போம், அகம் சிரித்திருப்போம், அக நக, அதுதான் குண.
அப்போ உனக்குள்ளர நீ சிரித்தே தான் இருக்கணும், அகம் பூரித்தே தான் இருக்கணும். பெரிய நிலைப்பாடு. இந்த நாள் விடிந்தது, இந்த நாளை நம்ம ஒரு 100% வாழ்வு வாழ்ந்து வைக்கணும். நம்ம பற்றுவதற்கு அவர் இருக்கிறார், இவர் இருக்கிறார். இந்த கால புருஷ தத்துவம் யாருக்காகவும் காத்திருப்பதில்லை. இதெல்லாம் நீ நினைச்சுக்கிறது தான். இந்த நினைப்பு தான். எவ்வளோ தீவிரமா மழலையில சில உணர்வுகளோட, சில உறவுகளோட இருந்திருப்பீங்க. அப்படியே கடந்து வர அன்னைக்கு பார்த்தீங்கன்னா, அந்த உறவு தான் சாஸ்வதம் அப்படின்னு நீங்க வாழ்ந்திருப்பீங்க. சில களம் கடக்கும் பொழுது, சில காலம் கடக்கும் பொழுது, அவர்கள் உங்க எண்ணத்திலே இன்னைக்கு இருக்க மாட்டாங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். அப்ப ஆனா அன்னைக்கு அதுதான் உலகமாவே இருந்தது. அதுதான் என்னுடைய ஒ எதுவுமா இருந்தது. இன்னைக்கு அது எங்க போச்சு? இப்படி நீ காலம் கடக்க கடக்க, இந்த மறதிங்கிற சுபாவத்துல நீ எல்லாத்தையும் மறந்துருவ. ஆனா இங்க களத்துல இப்ப இருக்கிறத நீ பிரதானப்படுத்தி, அதன் பெயரால நீ வாழத் தொடங்கி விடுவாய். மீட்டெடுத்துக் கொள்ளுங்கள் என் செல்வங்களே. தியானம் பழகுங்கள். ஒரு அமைதியை அகத்திற்குள் நீங்கள் உணர வேண்டும். இந்த நாள் தந்ததின் பலனை நம்ம உயிருக்கு நம்ம குடுக்கணும். உயிர் ஆனந்தமயம், உள்ளம் அன்பு இன்பமயம், நீ சத்தியமயம், சித்தம் இறைமயம். இப்படிலாம் நம்ம வாழ்ந்து பழகணும்னு சொல்லுவோம். உடலுக்கு ஏதோ அந்த இயந்திரத்திற்கு தேவையான உணவு, அந்த வண்ணத்துக்காக மயங்கிறது, ருசிக்காக மயங்கிறது. இந்த உலகம் போகுதுன்னு இன்னைக்கெல்லாம் என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்க. அதெல்லாம் இல்லை. மரபு வழி உணவை கைவிடாதீர்கள். ஏன்னா வேருக்குள்ளர நீ நஞ்சினை ஊற்றினாலும் அமிழ்தத்தை ஊற்றினாலும் அதுதான் அந்த விருட்சத்தை பாதிக்கிறதாம். அதே மாதிரி தான் உங்கள் குடல்களும் வேர்கள் தான் சொல்கிறாங்க. ஒரு சாத்வீகமான உணவை உண்ணுங்கள், எளிமையான உணவை உண்ணுங்கள், 100% கடினமான உணவை தவிர்த்து வையுங்கள். ஏன்னா குடல் கெட்டா உடல் கெடும், உடல் கெட்டா மனமும் கெடும். அப்போ தவம் தியானன்றது 100% அனைத்தும் சம்பந்தப்பட்டது தான் சொல்கிறேன். உண்ணும் உணவுல இருக்கு, நம்மளுடைய சித்தத்தில் இருக்கு, நம்ம நடைமுறை பயணத்தில் இருக்கு. இதெல்லாம் சேர்ந்தது தான் சொல்கிறேன். அதனால ஒரு நிதர்சனமா ஒரு வாழ்வு நீங்கள் வாழ வேண்டும் எனில் நீங்கள் ஒரு நயத்தை உணர வேண்டும். உங்கள் இடத்துல ஒரு சத்தியத்தை உணர வேண்டும். இந்த பெரும் பற்று, பேராசை, இந்த பேரிச்சை இதெல்லாம் மனிதனை அதனுடைய சுபாவத்திலிருந்து விளக்குறது. அதெல்லாம் அந்த உணர்வுகளை கடும் பசியில நீங்க உணர்ந்திருப்பீங்க. பார்த்தீங்கன்னா தெரியும். பசி தான் இருக்கும். ஏன் அந்த விகாரம் புகுந்ததுன்னா, விகாரம் புகுந்தது இங்க புகல. நீங்க புல்லாகி பூடாய் புழுவாய் மரமாகி பல்விருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லாய்ங்கிற மாதிரி இது எல்லாத்தையுமே கடந்து வந்த உயிர் தான் உன் உயிர். இந்த மண்ணில் கண்ட எல்லாவற்றையும் கடந்து தான் மேலான இந்த மனித பிறப்பு அளிக்கப்பட்டு இருக்கிறது. ஆனா அந்த பொதுவான பசின்னு வரும் பொழுது இவனுடைய கடந்த பிறவிகளை ஞாபகப்படுத்துறோம். 100% மனிதத்தன்மை இழக்க வைத்துரும். அதனால பசியையும் ருசியுங்கள். எந்த நிலைப்பாடும் என்னுடைய மனச்சமநிலையை கெடுக்காத வண்ணம் உங்களை நீங்களே நிலைநிறுத்திக் கொள்ளுங்கள். ஆம் செல்வங்களே, இதுக்கெல்லாம் நம்ம பயிற்சி செய்யணும். ஏன்னா சின்ன சின்ன விஷயாதிகள்ல நம்ம அடிபட்டுரும். சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை வீழ்த்திடுதுன்னு சொல்றேன். சின்ன சின்ன கற்பனைகள் நம்மளை எங்கெங்கேயோ கொண்டுட்டு போயிருதுன்னு சொல்றேன். நம்ம இந்த மாதிரி வெறும் ஒரு அகத்து இன்பத்திற்காக வெறும் கனவின் பெயரால இன்பம் தூக்கிற உலகம் இங்க வந்துருச்சு. மாய கனவின் பெயரால இன்பம் தூக்கிற நிலையில இந்த உலகம் தன்னை கட்டமைச்சுக்கிச்சுன்னு சொல்லு. அதெல்லாம் கிடையாது. 100% சத்தியமா இருங்கள். 100% நீர்த்த நிலையில் இருங்கள். எதையும் அங்கீகரிக்கும், எதையும் ஏற்றுக்கொள்ளும் சுபாவத்தில் நீங்கள் இருங்கள். நீங்கள் பந்தப்படாது பந்தப்பட்டிருங்கள். தாமரை இலையில நீர் தாமரை இலையில் தான் இருக்கு. ஆனா அதற்கான எந்த தடயத்தையும் விடவில்லை. அதே போல நீங்களும் தடயத்தை தவிர்த்துட்டு நீங்கள் உங்களுக்குள் ஒரு வாழ்வு வாழ்ந்து வையுங்களின் செல்வங்களே. வாழும் காலம் நம்ம ஒரு குறைந்தபட்ச அன்பு இன்ப ஆனந்த உணர்வோடு பயணிக்க வேண்டும். அதுதானே நிஜம். நின் மதியை கொண்டு இந்த நிம்மதியை நீ தான் அடையணும். அதற்கான பிரயத்தனத்தின் பெயரால நான் பயணித்து கொண்டே இருக்க வேண்டும் என் செல்வங்களே. அதனால அங்க வந்து அதை சொல்லித்தரான், இதை சொல்லித்தரான், இதெல்லாமே வேற. இதெல்லாமே வேற. நீ தியாக உணர்வு அடையாம நீ தியான பீடத்துக்கு அருகாமையில போக முடியாது. உனக்குள்ள ஒரு நயம் தோன்றாம அங்கு என்ன சென்றாலும் அது செல்லாது, வெல்லாது, மறந்து விடாதீர்கள். ஏன்னா நீ அடைய போற இடமே அதுதான். நான் அதற்கான குறைந்தபட்ச பயிற்சி எடுத்துக்காம நான் அங்க போய் என்ன பண்ண போறேன்? நான் எனக்கு ஒரு வகுப்பறைக்கு போறோம் அப்படின்னா அங்க குறைந்தபட்ச அந்த வகுப்பறையில இப்படிதான் அமரணும், இப்படிதான் செயல்படணும், இதுதான் அந்த கட்டமைப்பு, இந்த நியதி சொல்லி தந்து தானே அங்க கூட்டிட்டு போறாங்க. வீட்டு வேற, அது வேற. வகுப்பறைக்கு முதல் நாள் நுழையறதுக்கு முன்னாடி அங்கு சில கட்டமைப்புகள் சொல்லி தரப்படுகிறது.
அதே மாதிரி நீங்க உங்களுக்கு சில விஷயங்கள சொல்லிக் கொடுங்க. சக ஜீவன்கள பாருங்க. அந்த ஜீவன்களுக்குள்ள உயிர் வடிவா பாருங்க. இரக்கத்தின் பெயரால பாருங்க. தவ வாழ்வு அப்படின்றது, தியான வாழ்வு அப்படிங்கிறது சில இழப்புகளை உனக்கு தரும். மறந்துடக்கூடாது. இழப்புகள்னா நம்ம ஏதோ நினைச்சுக்காது. நானே சாப்பிடணும், என்னுடைய நிலைப்பாட்டாளர்கள் சாப்பிடணும், வரணும், போகணும் அப்படின்னு இருக்குல்ல. அத கொஞ்சம் விட்டு குடுத்துட்டு, சக ஜீவன்களையும் உங்க உறவுகளென காணுங்கள். நீ அடையப் போற தியான சித்தியை ஒரு உயிரினுடைய பசி ஆற்றுவித்தல் தந்துரும். மறந்து விடாதீர்கள் என் செல்வங்கள். ஏன்னா இதெல்லாம் ஒரு சுவாசம், ஒரு காற்று கருவறையும், ஓர் தாய் வயிற்று பிள்ளைகளால் நாமெல்லாம் இருக்கோம். இது எல்லாமே நம்மளுடைய சகோதரங்களா இருக்கு. இங்க இருக்கு. எதை விதைக்கிறாயோ அது விளைகிறது. அன்பு விதைத்தால் அது ஓர் 1000. ஆனந்தத்தை விதைத்தால் அது ஓர் 1000. இப்படிதான் நம்ம உலகம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறதுன்னு சொல்றேன். அதனால மனம் கொண்டவர்களாய், நறுமணம் கொண்டவர்களாய் வாழ்ந்து பழகுங்கள். அதுதான் தியானத்தின் பெயரால நீங்கள் அடைகின்ற இறை பேருணர்வாய் இருக்கிறது. இந்த சதானந்த நிலையாய் இருக்கிறது என் செல்வங்களே. சிவமங்கலம்.